2 மாசமா டூருக்கு பிளான் பண்ணி போக முடியாம, கடைசில இப்பதான் போக முடிஞ்சுச்சு. ஹாய் ராம்நாத் இவர் இந்தா நிக்கிறாரு. இவர் பேர் தான் கார்த்தி. இவரோட வண்டி தான் நம்ம எடுத்துட்டு போயிருந்தோம். நம்ம நண்பர் டிவிக்கில இருக்காப்புல. ஸோ வழக்கமா நம்ம டேங்க ஃபுல் பண்ணிட்டு எங்க கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா, ராம்நாட் டூ கொடைக்கானல் தான் நம்ம கிளம்புறோம். எந்த ரூட்ன்னு பார்த்தீங்கன்னா, ராம்நாடு, மதுரை, திண்டுக்கல் பைபாஸ் புடிச்சு வத்தலக்குண்டு போய் கொடைக்கானல் போறோம். ஸோ ராம்நாட் டூ மதுரை நம்ம ஃப்ரெண்டு டிரைவ் பண்ணிட்டாப்புல. மதுரையிலேருந்து கொடைக்கானல் நம்மளே டிரைவ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நம்ம வெள்ளிக்கிழமை ஈவினிங் 3 மணிக்கு கிளம்ப ஆரம்பிச்சோம். ஆனா மலை ஏத்தும்போது டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி. போற வழியில ஹில்ஸ்ல பாத்தீங்கன்னா செம்ம டான்ஸ், செம்ம அலப்பற, செம்ம ஆட்டமா தான் இருந்துச்சு. அப்படியே வைப் பண்ணி நாங்க ஒரு பக்கத்து போய்கிட்டு இருக்க, நம்ம கார்த்தி செம்ம டான்ஸ் ஆடிக்கிட்டு அவர் மஜா பண்ணிக்கிட்டு வர, ஒரு வழியா கொடைக்கானலுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ரூமை போட்டு காலைல பகுமானமா ஒரு வீடியோ எடுத்துட்டு வியூவை ரசிச்சிட்டு இருந்தோம். ஸோ வியூ பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. கிளைமேட் மீடியமா தான் இருந்துச்சு. ரொம்ப மழையும் இல்லை, ரொம்ப கூலிங்கும் இல்லை, மீடியமா இருந்துச்சு. பட் வெள்ளி சனி ஞாயிறு வந்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையும் பேக்ல எடுத்து போட்டு வந்துருங்க. ஏன்னா நீங்களே டிராஃபிக்கை பாருங்க, அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஸோ வண்டி நகல்றதுக்கே இன்ச்சா தான் போச்சு. முன்னாடி கொடியை பறக்க விட்டு நாங்கள் நல்லா கெத்தாவே கிளம்பி போயிட்டு இருந்தோங்க. நம்ம போகும்போது ஒரு போட்டோகிராஃபரையும் கூட்டு போயாச்சு. நிக்கான் கேமரா எடுத்துட்டு போயிட்டு நல்லா போட்டோலாம் எடுத்து என்ஜாய் பண்ணிட்டு அங்கே பாருங்க ஒரே ஆட்டமாக தான் இருந்துச்சு. அப்படியே எல்லாரும் ஆட்டம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே மெதுவாக நம்ம வண்டி எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. எங்கே போனோம்னு கேட்டிங்கன்னா குணா கேவ் தாங்க. எப்போ பாரு இந்த குணா கேவ்ல என்னதான் இருக்குன்னு தெரியல, செம கூட்டமாக இருக்கும். ஆனால் அதை பார்க்கும்போது அது செம வைபாக தாங்க இருக்கும். கொடைக்கானல்ல எங்கே போனாலும் இந்த க்ரௌட் இருக்குமா தெரியாது. ஆனால் குணா கேவ்ல கண்டிப்பாக இருக்கும். அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நம்ம வழக்கம் போல் ஃபோட்டோ எடுத்துட்டு பேசி சிரித்து விளையாண்டுட்டு இருந்தோம். ஸோ டைம் போனது தெரில. அப்படியே ரேண்டமாக இங்கே பசங்களாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட அந்த ரிகல்ஸரை வாங்கி நாங்களும் சேர்ந்து ஆடணும்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே சேர்ந்தாச்சு. அப்படியே நேரம் ஆக ஆக அவங்க ரிகல்ஸரை சொல்லி கொடுத்துருவீங்க, ஆடுவாங்களா மாட்டாங்களா ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் கடைசியில் ஆட ஆரம்பிச்சாச்சு. இறங்கி பாருங்க இந்த வீடியோ தான், அது வேற லெவலில் பண்ணிட்டு இருந்தோம். சுற்றி உள்ள எல்லாரும் வீடியோ எடுத்துட்டாங்க. எல்லாருக்கும் நர்வஸாக போச்சு. அப்புறம் வழக்கம் போல் மறுபடியும் கிளம்பி பூம்பாறை போனோம். ஆடிக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டே போய்கிட்டே இருந்தோம். பூம்பாறையில் பார்த்தீங்கன்னா சரியான மழை. அங்கே உள்ளக்க போயிட்டு ஒரு ஃபோட்டோ கூட எடுக்காம திரும்பி வந்த முதல்ல நாங்களாக தான் இருப்போம். நான் இதுக்கு முன்னாடி பூம்பாறை போயிருக்கேன், நம்ம பசங்க போனதில்லை. அதுக்கப்புறம் பார்த்து ரிட்டர்ன் வந்துட்டு நம்ம மாப்பிள்ளை கையில் வண்டியை கொடுத்தாச்சு, நீங்களே ஓட்டுங்க போகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ஓடிட்டு இருந்தாப்புல நம்ம முருகானந்தம். நம்ம கூட இன்னொரு நண்பர் இருந்தார், அவர் பேர் கல்யாணி. இன்னொருத்தர் இருந்தாப்புல, அவர் பேர் தீபக். ஒரு 5 பேர் தான் இருப்போம். அதில் ஒரு ஆள் இருக்கவே மாட்டாப்புல. ஏன்னா அவர் தான் ஃபோட்டோ எடுக்கிறதுல மெயினாக இருக்குல்ல. பாருங்க பின்னாடி உட்காந்துருக்காரு சக்கரை, நம்ம சக்கரை தம்பின்னு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு ஆளை பார்க்கும்போது. பாருங்க நம்ம எடுத்த ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப அருமையாக நீட்டாக இருந்துச்சு. ரொம்ப மிஸ்டோட கலந்து நல்லா நிக்கான் கேமராவில் செம்மையாக வந்துருந்துச்சு. ஸோ போன டூர் ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒருத்து. நாங்கள் 5 ரூபா பட்ஜெட் போட்டு போனோம் ஒவ்வொரு ஆளுமே. ஸோ தாராளமாக வந்துச்சு, நல்லபடியாக போயிட்டு வந்தாச்சு. நம்ம வண்டியிலே போயிருக்கலாம், பட் இந்த வண்டி 7 பேர்த்துக்காக ரெடி பண்ணோம். 2 பேர் நம்மளை கழட்டி விட்டாங்க. அதில் 5 பேர்த்துல இந்த வண்டி வயசுலேயே போயிட்டு நல்லா நீட்டாக ட்ரிப்பை முடிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வெள்ளி நைட்டு போயிட்டு சனி இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் மலை இறக்க ஆரம்பித்தோம். நல்லபடியாக ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோ பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.